Hey guys, good morning and welcome back to my channel. Guys, today நம்ம on the way to office போறோம் திரும்பி. Guys, நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க எப்படி உங்களுக்கு பேரண்ட்ஸ் வந்து இவ்வளோ ஃப்ரீயாக விடுறாங்க, ஸ்ட்ரிக்ட் இல்லையா அப்படின்னு நிறையா கேட்டிருக்கீங்க. திங் இஸ் என் பேரண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. வந்தாரு, எங்க இருந்தோ ஹீரோ மாதிரி வந்தாரு, என்ன பார்த்தாரு. அவங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் ரைடு கன்வின்ஸ் பண்ண ரொம்ப ட்ரை பண்ணேன், ரொம்ப கஷ்டப்பட்டு கன்வின்ஸ் ஆனாங்க. அண்ட் யூடியூப்ல உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் பார்த்ததும் அவங்க கொஞ்சம் உங்களுக்கு அந்த பயம் போச்சு. அண்ட் தே ஸ்டார்டட் டு சப்போர்ட் மீ. எவ்ரிதிங் இஸ் பிகாஸ் ஆஃப் யூ கைஸ். தேங்க் யூ கைஸ். இன்னைக்கு வந்து கிளைமேட் ரொம்ப அழகா இருக்கு, லைக் வெயிலே இல்லை. இன்னைக்கு நமக்கு பெட்ரோல் போடணும், பிகாஸ் பெட்ரோல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆஃபீஸ் போகும்போது உங்ககிட்ட பேசிட்டே இப்படி ஒரு ரைடு பண்ணுறது மசாவாக தான் இருக்குது. டிராஃபிக் இல்லைன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். லேடி ரைடர், ஐயோ டோலு மோலு ஷோலு பற்றி மறந்துட்டேன். இவங்க எப்பவும் வந்து என் வழியில் வருவாங்க, அவங்க இருக்கிறதுனால தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பிளேன் ரோடு யாருக்கு என்ன மஜா கொடுக்கும்? இந்த மாதிரி குண்டும் குழியுமா இருந்தால் தானே உளுந்து 2 பேர் சாவாங்க, அப்போ தானே ஃபன்னாக இருக்கும். ஃபன்னாக போச்சு ஏண்டாயிட்டோன்னா. இன்னும் மெதுவாக போங்க, மெல்ல மெல்ல செவருக்கு வலிக்க போகுது. வேகமாக பண்ணுற பரதேசி பரதேசி கர்மம் கர்மம். டேய் மெல்ல மெல்ல, என்ன செவருக்கு வலிக்கும். ஏமாத்தோடா பரதேசி பரதேசி கர்ம கர்ம. Oh my god, lady riders. நூடுல்ஸ் மண்டை. இது வேற ஆவுனா ஆன் லைட்டாக தொட்டாலும் பூமுன்னு அடிக்குது. இவங்க 2 ஃப்ரெண்ட்ஸ் போல்க்க நடு ரோட்டில் தான் பேசுவாங்க இவங்கெல்லாம். இது ஒரு பொண்ணு பண்ணியிருந்தா உமன்னு மீம் எடுத்து போட்டிருப்பாங்க. இவங்க பண்ணுறதுலாம் என்ன சார் அக்கிரமமாக இருக்குது சார், இவங்களாம் பண்ணுறது ரொம்ப தப்பு சார். ஹைவேல நடு ரோட்டில் ஏன் பேசுறதுக்கு வந்திருக்காங்க. ரைடர் கைஸ், இப்போ எனக்கு ஃபேவரட் கூலி வந்துடும். நிறைய வாட்டி இதில் உளுந்து மண்டையை போட பார்த்துருக்கேன். இந்த பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருந்தேன்னு. பார்க்க தான் அது சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஒரு 60ல் போகும்போது அது மேலே ஏற்றுனா நீங்கள் மேலே ஏறிடுவீங்க. ஓ, இவ்வளோ மெதுவாக போகிறதுக்கு எதுக்கு புல்லட் வாங்கணும்? ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்டாலே கொஞ்சம் டராக இருக்குப்பா. ஏசப்பா. எந்தடா பட்டி நீ உளறி கொண்டு இருக்கிறாய்? ஓயோ, 2 லாங்குவேஜ் மிக்ஸ் பண்ணி பேசிட்டு இருக்கேன். ஐ ஆன்டி ரைடர். லேடி ரைடர்ஸோட ஆன்டி ரைடர்ஸ் தான் ரொம்ப கூல். எப்படி சொல்லுங்க? ஏன்னா அவங்களுக்கு தான் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். யார் உனக்கு இதெல்லாம் எழுதி கொடுக்குறது? இதெல்லாம் ஒரு டேட்டா பேஸ் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன் நான். நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது கைஸ். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க கி நீங்கள் ரைடிங் எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க, உங்களுக்கு ரைடிங் எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அப்படின்ட்டு. நிறைய பேர் என்ன அசியூம் பண்ணுவாங்கன்னா கி காய் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்கலாம், நிறைய பையங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க, அவங்கக்கிட்ட இன்ஸ்பயர் ஆகி இவங்க வண்டி ஓட்ட படித்தாங்கன்னு. பட் ரியாலிட்டி அது கிடையாது. ரியாலிட்டி என்னன்னா, நான் வந்து இப்போ 16th வயசில் இருந்தேனோ அப்போவுமே எனக்கு லேடி ரைடர்ஸ்லாம் பார்க்கும்போது வந்து வாவ், இவங்கள மாதிரி நம்மளும் இருக்கணும்னு ஆசையாக இருக்கும். ஸோ மும்பையில் 11th ஸ்டாண்டர்ட் நான் காலேஜ். ஸோ அப்போவுமே நான் வந்து எங்கள் காலேஜ் கொஞ்சம் ஹைஃபை காலேஜ்னால நிறைய உமன் ரைடர்ஸ் வருவாங்க. அங்கே பிடி டீச்சர் வந்து புல்லட்டில் வருவாங்க அந்த டைம். ஸோ எனக்கு அவங்களெல்லாம் பார்த்து நான் எப்போ இப்படி பைக் ஓட்டுவேன் அப்படின்னு ஆசையாக இருக்கும். அந்த டைமே நான் முடிவு பண்ணேன் 18 வயசு ஆனால் நான் கண்டிப்பாக லைசன்ஸ் எடுத்து பைக் ஓட்ட படிச்சிருவேன்ட்டு. அந்த டைமில் எனக்கு சைக்கிள் கூட ஓட்ட தெரியாது. ஆனால் அப்படி ஒரு பெரிய ஆசை கி நானும் படிச்சிருவேன் பைக் ஓட்ட அப்படின்ட்டு. ஸோ கொஞ்சம் டேஸ் ஆன உடனே ஒரு 17 வயசு வந்த உடனே என் தம்பிக்கு சைக்கிள் இருந்துச்சு வீட்டில்.
அந்த சைக்கிள் எடுத்துகிட்டு ப்ராக்டிஸ் பண்ண போவேன் தனியாக. ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் நாள் வரல, செகண்ட் டே வரல, தேர்ட் டே கொஞ்சம் ஏரியாவில் உள்ள 2-3 கேர்ள்ஸை கூட்டிகிட்டு வாங்க ப்ராக்டிஸ் பண்ணலான்னு அவங்களையும் கூட்டிகிட்டு போய் அவங்க சப்போர்ட்டால் சைக்கிள் ஓட்ட படிச்சுட்டேன். சைக்கிள் ஓட்ட படித்ததும் அவ்வளோ ஹாப்பி. என்ன நான் பைக் ஓட்ட போகிறேன் அப்படின்ட்டு. இது எப்போ 17 வயசில். அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக 18 வயசு ஆச்சு. ஸ்கூட்டி படித்ததும் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும் ரோட்டில் ஓட்ட. இப்படி கிட்டோடி ஓட்ட நான் ரொம்ப பயப்படுவேன். வீட்டில் தான் அண்ணன் ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்தான். பட் இப்படி கிட்டோடி பைக்கு இல்லைன்னா ஆட்களை பார்த்து இப்படி கிட்டோடி ஓட்ட பயப்படுறதுனால நான் ஸ்கூட்டி தொடாததுக்கு ரொம்ப யோசிப்பேன். பட்டு எனக்கு மனசு எப்பவும் தோணிட்டே இருக்கும், நீ பைக் ஓட்ட போகிற என்ன இதுக்கே இப்படி பயந்தா எப்படி அப்படின்ட்டு. அப்போ தான் நான் வந்து ஒரு கிளாஸ் சேர்ந்தேன். 2 வீலர் சொல்லி கொடுப்பாங்களா, ஸ்கூட்டி கிளாஸ். அங்கே சேர்ந்தேன். அங்கே சேர்ந்ததுக்கப்புறம் எனக்கு ஆல்ரெடி ஸ்கூட்டி ஓட்ட தெரியும். பட் ஸ்டில் அந்த பயம் போவதுக்காண்டி அவங்கக்கிட்ட சேர்ந்தேன். அப்போது நினச்சேன் என்ன பயம்தான் என்னால் இந்த ஸ்கூட்டியை தொட முடியாது, பைக் ஆசையெல்லாம் மறந்துட வேண்டியதான் அப்படின்ட்டு. வீட்டுக்கு வந்து எங்கள் அம்மாவுக்கு பழைய வண்டி, அதான் நம்ம டைட்டோனாவை தான் சொல்லிகிட்ருக்கேன். டைட்டோனா அப்போ வந்து என் கசின் அண்ணன் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தான். ஏன்னா எங்கள் அம்மா யூஸ் பண்ணிட்டு விட்டுட்டாங்க. டைட்டோனா வந்து அப்போ என் அண்ணையும் மாமா கையில் இருந்துச்சு. அவங்கள்ட்ட இருந்து வாங்கிட்டு நான் காலேஜ் போகும்போது லைசன்ஸ் வந்து எனக்கு வந்து இந்த லைசன்ஸ் இருக்குது, லேர்னிங் லைசன்ஸை வச்சுட்டு நான் இந்த வண்டியை எடுத்துகிட்டு என் காலேஜ் கொண்டு போனேன். ஒன்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் மும்பையில் எவ்வளோ டிராஃபிக் இருக்கும்னு. டிராஃபிக்கில் காலையில் 11:30க்கு இதை எடுத்துகிட்டு போவேன் பயத்தில். ஒரு 1 வீக் 1 மந்த் பயந்தேன். அதுக்கப்புறம் இது கையில் உட்காந்துட்டு இனிமேல் பயப்படுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்ட்டு. அதை அப்படியே ஓட்டி பூரா இதை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போய் எப்போ பிரேக் பண்ணால் எல்லாம் நிற்கும்னு எனக்கு ஃபுல் நம்ம டைட்டோனாவை பற்றி தெரியும். அதுக்கப்புறம் நான் காலேஜ் போய் பயப்படாமல் வண்டி ஓட்ட ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் எங்கள் மாமா இருந்தாங்க. அவங்களுக்கும் பைக்ஸ்னால் இன்ட்ரெஸ்ட். ஸோ அவங்க ஃப்ரெண்டுகிட்ட இருந்து ஒரு பைக் வாங்கிட்டு வந்தாங்க. கெஸ் பண்ணுங்க என்ன பைக்காக இருக்கும்ன்ட்டு. எஸ், அது வந்து R15. ஸோ யமஹா R15 தான் நான் ஃபஸ்ட்டு வண்டி ஓட்ட படித்தேன். மண்டேயில் நல்லா அடி வாங்கினேன். கிளச்சை பிடிச்சிட்டே வைப்பேன் எப்போனாலும் அதுக்கு. ஏன்னா இங்கே பாருங்கள், ஸ்கூட்டியில் நம்ம எப்போவும் இது தான் அமுக்குறோம். பைக்லேயும் அதே மாதிரி எனக்கு ஹேபிட் ஆச்சு. மண்டேயில் ஒரு அடி கிடைக்கும் டப்புன்னு. ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து எனக்கு R15 பேசிக்ஸ் சொல்லி கொடுத்தாங்க. ஆல்ரெடி ஸ்கூட்டி தெரியும்னால எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இல்லை, ஜஸ்ட் கியர் சேஞ்ச் தானே பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு அங்கிள் இருந்தாங்க, அவங்கக்கிட்ட யூனிகார்ன் இருந்துச்சு. ஸோ அப்பப்போ அந்த அங்கிள் எனக்கு தருவாங்க. நான் அந்த அங்கிள்கிட்ட கேட்பேன், அங்கிள் ப்ராக்டிஸ் பண்ண தாங்கலை. அந்த அங்கிள் தருவாங்க. ஸோ வீட்டிலேருந்து பேண்ட்ரா மவுண்ட் மேரி சர்ச் போவேன். போய் தொலையாண்டா மவுண்ட் மேரி சர்ச்லேருந்து வீட்டுக்கு வருவேன். லைட்டாக கியர் ஷிஃப்டிங்கில் மட்டும் ப்ராப்ளம் ஆகும். செகண்ட் கியரில் போய்ட்டுருக்கோம், நான் 3rd 4th மாற்றிட்டே இருப்பேன். எப்போ என்ன மாற்றணுன்னு எக்ஸாக்டாக தெரியாமல். போக பைக் மேலே இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமாயிட்டு. என்னோடய ஃப்ரெண்ட் ஒரு பையனை மீட் பண்ணேன், அர்ஜுன் வந்து ஒரு ட்ராவல் விலாகர். ஸோ அவங்க கூட சேர்ந்து நானும் நிறையா ரைட்ஸ், நிறையா பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது அப்படின்னு பண்ணேன். என்னோடய ஃபஸ்ட்டு ரைடிங் விலாக் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், மேலே செக் பண்ணிக்கோங்க. ஹிந்தியில் பண்ணேன் அந்த விலாக். பிகாஸ் என்னோடய ஹிந்தி ஃப்ரெண்ட்ஸும் கேட்டாங்க. அப்படி ரைடிங் ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஃபுல் பேஷனட் ஆகிட்டேன் பைக்ஸ்னால. பைக் வாங்கணும்னு ஆசை தான். இன்னும் பைசா ஏர்ன் பண்ணதுக்கும் கொஞ்சம் தைரியம் இருக்குது. யூடியூப் மூலயமா எனக்கு நிறைய சப்போர்ட் தரணும்னு நான் ஆசைப்பட்றேன் இந்த விஷயத்துக்காண்டி. இந்த எண்ட் ஆஃப் த டே ஒரு மிடில் கிளாஸ் பர்சனுக்கு எல்லாமே அவங்க தான் பண்ணணும், நம்மளே தான் எல்லாம் பார்த்துக்கிடணும். அந்த மாதிரி நான் ஜாப் போகிறேன். பட் இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ஜாப்னால ஐ நீட் அ லாட் ஆஃப் மனி டு பை அ பைக். அண்ட் ஐ டோன்ட் ஹாவ் அ சிங்கிள் மனி நவ். பிகாஸ் ரீசெண்ட்லி நான் ஐஃபோன் வாங்கினதுனால என்னோட ஆல்மோஸ்ட் 1.5 years சேவிங்ஸ் அந்த ஃபோனில் இருக்குது. இப்போ மந்த் எண்ட் ஆனால்
லிட்ரலி அவன் பேங்க்கில் எவ்வளோ ரூபா இருக்குன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இவ்வளோ டிராஃபிக்கா? ஓ மை காட், டேம். அங்கிள் திடீர்னு அவர் மண்டையில் உள்ள முடியெல்லாம் எங்கன்னு தேடிட்டு இருக்காரு போல. Guys, please support my channel. I want to travel more. இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், பைக்ஸ் வாங்கணும். அண்ட் எல்லாத்துக்குமே நீங்கள் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். பிகாஸ் எவ்ரி ஒன் நோஸ் நீங்கள் இல்லாமல் என்னால் இவ்வளோ ஜேர்னி தனியாக வந்திருக்க முடியாது. I'm trying my level best to put quality contents. 3,000 years later. Hey. Almost. வெல்கம். Audio Jungle.